அனைவருக்கும் என் இனிய மகிழ்வான வணக்கங்கள். எங்கள் 5ஆம் வகுப்பு மாணவி ஜெசி மிக அழகாக ஆர்வத்துடன் நூலக புத்தகம் வாசிக்கிறாங்க. வாங்க கேட்கலாம், கேட்டு மகிழலாம், குழந்தைகளை உற்சாகப்படுத்தலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெசி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெருமாண்டி, கும்பகோணம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். நான் படித்த நூலக புத்தகத்தின் பெயர் பழைய பாட்டியும் புதுவடையும். எழுதியவர் எழுத்தாளர் மு. முருகேஷ் அவர்கள். வலசம்பட்டி அழகிய சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் நல்ல உழைப்பார்கள். விவசாய வேலைக்கு போவார்கள், கூலி வேலைக்கு போவார்கள். வீட்டில் யாரும் சும்மா இருக்க மாட்டார்கள். பகல் முழுக்க வேலை செய்வார்கள். மாலையில் டீ கடை பக்கமாய் வருவார்கள். சூடாய் டீ குடித்து கொண்டே சிரித்து பேசுவார்கள். அந்த டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு கீழே ஒரு பாட்டி பலகார கடை வைத்திருந்தாள். காலையில் இட்லி சுட்டு விற்பாள், மாலையில் வடை, போண்டா, பஜ்ஜி போட்டு விற்பாள். அந்த பாட்டியின் பெயர் பொன்னம்மா. பொன்னம்மா பாட்டியை ஊரில் எல்லோரும் பொண்ணு பாட்டி என்று தான் கூப்பிடுவார்கள். அப்போதெல்லாம் பாட்டிக்கு கல்யாண பொண்ணு மாதிரி வெட்கம் வந்துவிடும். பாட்டி நல்ல கருப்பு கலையான முகம், எப்போதும் புன்சிரிப்போடுதான் இருப்பாள். குழந்தைகள் யாராவது பலகாரம் வாங்க வந்தால் அவர்களது கன்னத்தை பிடித்து கொஞ்சுவாள், முத்தம் கொடுப்பாள். பொண்ணு பாட்டி அந்த காலத்திலேயே 3ஆம் வகுப்பு வரை படித்து இருந்தாள். பலகாரம் மடிக்கும் பழைய காகிதத்தில் ஏதாவது சிறு கலைகள் இருந்தால் படிப்பாள். பாட்டிக்கு பார்வை ரொம்ப தெளிவு. தூரத்தில் யாராவது வருவதை பார்த்து, வாப்பா சிங்காரம், என்ன ஒரு வாரமா இந்த பக்கம் ஆளே காணோம் என்று பேச ஆரம்பித்து விடுவாள். பாட்டி என்றாலும் இன்னமும் ஒரு பல் கூட விழவில்லை. பாட்டி யாரிடமும் கோபப்பட மாட்டாள். தெருவோர கடை என்றாலும் சுத்தமாக வைத்திருப்பாள். பலகாரங்களை கூடை போட்டு மூடி வைத்திருப்பாள். தூசி தும்பு அண்ட விட மாட்டாள். ஒரு நாள் பொண்ணு பாட்டி வடை சுட்டு கொண்டு இருந்தாள். அப்போது காகம் ஒன்று பறந்து வந்தது. பக்கத்தில் இருந்த கல் ஒன்றின் மேல் உட்கார்ந்தது. பாட்டி வடையை சுட்டு அதை கூடை போட்டு மூடி வைத்தாள். காகம் ஏக்கமாய் பார்த்தபடி இருந்தது. என்ன, வடையை எடுத்துட்டு போக வந்தியா என்று பாட்டி கேட்டாள். இல்லை, திருடக்கூடாது, அது தப்புன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க என்று பதில் சொன்னது காகம். பாட்டி சிரித்து கொண்டே, உனக்கு பசிக்குதா என்று கேட்டாள். ஆமாம் என்று காகம் தலையாட்டியது. உடனே பாட்டி கூடையை திறந்து வடை ஒன்றை எடுத்தாள். இந்தா சாப்பிடு என்று நீட்டினாள். காகம் வாங்கவில்லை. வேண்டாம், உழைக்காம யாருக்கிட்டையும் எதையும் இலவசமாக வாங்கக்கூடாது என்று எங்க அப்பா சொல்லியிருக்காங்க என்று சொன்னது காகம். வடையை திருடும் காகம் பற்றி பாட்டி முன்பே படித்திருக்கிறாள். ஆனால் இந்த காகம் இப்படி சொன்னது வியப்பா இருந்தது. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடு பாட்டி, நான் செய்கிறேன், அதுக்கு கூலியா எனக்கு வடை கொடு என்று சொன்னது காகம். பாட்டிக்கு சந்தோஷமாகி விட்டது. யோசித்து விட்டு சொன்னாள், அடுப்பெரிக்க எனக்கு சுள்ளி பொறுக்கி கொடு, வடை தர்றேன். காகமும் சரி என்று தலையாட்டி பறந்தது. தோப்பு பக்கமாய் சுற்றி அலைந்தது. காகம் என்ன சோதனை, ஒரு விறகு கூட கிடைக்கவில்லை. மிகவும் வருத்தத்தோடு மரக்கிளையின் மீது உட்கார்ந்தது. காகம் அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்த குரங்கை காகத்தின் அருகே வந்தது. ஏன் கவலையா இருக்கிற என்றது குரங்கு. காகமும் நடந்ததை கூறியது. சொல்லிதானே, கவலைப்படாதே, நான் உனக்கு உடைச்சு தருகிறேன், நீ எனக்கு என்ன தருவ என்று குரங்கு கேட்டது. பாட்டி தர வடையில 2 பேரும் சரிசமமா பங்கு வச்சுக்கலாம் என்று காகம் கூறியது. குரங்கும் சம்மதித்தது. தாவி மரத்திற்கு மரம் குதித்தது. கிளைகளை பிடித்து வேகமாய் உலுக்கியது. பட்டு போய் இருந்த சிறு கிளைகளை பட்டென முடிந்து கீழே விழுந்தன. காகத்திற்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு புள்ளியாய் பொறுக்கி கொண்டு போய் பாட்டியிடம் கடை முன்னே போட்டது. காகம் பாட்டியின் மனம் குளிர்ந்தது.
போனது. மனம் குளிர்ந்து போனது. மனம் குளிர்ந்து போனது. உழைச்சு கொலைக்கணும் நினைக்கிற உனக்கு ஒரு குறையும் வராது, நீ நல்லா இருப்ப என வாயார வாழ்த்தி காகத்திற்கு 2 வடைகளை சாப்பிட கொடுத்தாள் பாட்டி. காகம் வடைகளோடு பறந்தது வந்தது. குரங்கிடம் ஒரு வடையை கொடுத்தது. குரங்கும் தலையாட்டிக் கொண்டே வடையை ரசித்து தின்றது. காகம் தன் பங்கு வடையை தின்ன போனது. அப்போது அந்த பக்கமாய் நரி ஒன்று வந்தது. காகம் சுகாதரித்து கொண்டது. எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது, இருக்கிறதே ஒரு வடைதான், உனக்கும் வேணும்னா ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம் என்று காகம் சொன்னது. யாரோட உணவையும் தட்டி பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடு என்று கேட்டது நரி. வேலையா? அந்த பக்கமா போனா ஒரு அரச மரத்தடியில் வரும். அந்த மரத்தடிக்கு கீழே ஒரு பாட்டி வடை சுட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேளு, வேலை தருவாங்க என்று காகம் சொன்னதும் நன்றி கூறிவிட்டு அரச மரத்தடிக்கு வந்தது நரி. வடை சுட்டுக் கொண்டிருந்த பாட்டியை பார்த்தது. நரி பாட்டியிடம் வந்தது. ஏதாவது வேலை இருந்தா கொடு பாட்டி, செய்கிறேன் என்றது. சாப்பிடுறவங்களுக்கு கை கழுவு தண்ணி வேணும். காலியா இருக்கிற இந்த தொட்டியில பக்கத்துல இருக்கிற கிணத்திலேருந்து தண்ணி கொண்டு வந்து ரொம்ப என்று நரிக்கு பாட்டி வேலை கொடுத்தாள். வாளி ஒன்றை கழுவி கொண்டு குளத்தடிக்கு போனது நரி. நீர் இறக்க கயிறு இல்லை, கயிறுக்கு எங்கே போவது? நரி யோசித்தது. அருகே இருந்த வீட்டில் நின்றது. அக்கா அக்கா என்று கூப்பிட்டது. நரி உள்ளே இருந்த ஒரு பெண் வந்தாள். அக்கா, கிணத்துல தண்ணி இறக்க கயிறு வேணும், இருந்தா கொடுங்க, என்னோட வருமானத்துல பாதி தர்றேன் என்று நரி சொன்னதை கேட்டு அந்த பெண் சொன்னாள். நயவஞ்சமாக அடுத்தவங்களை ஏமாத்தி வாழாம சுயமா வேலை செய்ய நினைக்கிற உன்னோட குணத்தை பாராட்டுகிறேன். இந்த கயிறு நீ உழைச்சு அதோட பலனை நீயே அனுபவி. நரியும் கயிற்றில் வாளியை கட்டி தண்ணீரில் இறைத்தது. ஒவ்வொரு வாளியாய் கொண்டு போய் தண்ணீர் தொட்டியில் ஊற்றியது. தண்ணீர் தொட்டியும் நிரம்பியது. பாட்டி நரியை பாராட்டி 3 வடைகள் கொடுத்தாள். நரி ஒரு வடையை தின்றது. மீதமுள்ள 2 வடைகளையும் தம்பி தங்கைக்கு தர எடுத்து கொண்டு போனது. பாட்டி இருக்க என்னோட வடை கதை என்று கேட்டான். பேரன் பாட்டியும் பெருமமித்து நல்லா இருக்குடா பேராண்டி என்றார். நீயும் தான் எனக்கு முன்னாடி வடை கதை சொல்லியே காக்கா வடையை திருடும் நரி ஏமாத்தி அதை கொடுக்கும் என்றான் பேரன். தெரியாம சொல்லிக்கிட்டேன்டா பாட்டி, உன்னை மாதிரி பள்ளிக்கூடம் போய் படிக்கல, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். பாட்டி சமாளித்தபடி சொன்னாள். செய்யாத தப்பை செஞ்சதான் சொல்லி காக்கா நரி மேல பொய்யா திருட்டு பட்டம் கட்டிட்டோம் பாட்டி. அதுங்க பாவம் தானே. பேரனின் குரல் கம்மியது. நீ சொல்ற வடை அதைதான் சரிடா. எல்லஞ்சமோ பேரனை அப்படியே கட்டியணைத்து கொஞ்சினாள் பாட்டி.